நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் சென்னை எப்பவும் வரும்போது வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். திஸ் இஸ் பின் த கான்ஸ்டன்ட் ஃபீலிங் எவ்ரி டைம் ஐ கம் டு சென்னை. சக்தி திருமுகன் என்னோட ஃபர்ஸ்ட் படம், இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் அண்ட் ஐ எம் so happy. Thank you so much Vijay sir and Arun sir for believing in me for this important subject and making me a part of this story. For the first feature film, I couldn't have asked for better team, such a great and talented and dedication, passionate team to work with. So I'm so grateful. And what to say about Marudo song? Abhijit, thank you so much for giving your soothing voice to this song, and Karthik for writing such beautiful lyrics. Marudo is going to be my ringtone for next many years. Narendra sir, thank you so much for supporting this film. I'm so lucky, Shashi sir, that I got to meet you. Pichikiran has so many fans in Maharashtra. We also have the Marathi remake of Pichikiran, so it was wonderful meeting you. Sunil sir, handsome Sunil sir, we never got to share the screen together, but I hope one day we will share the screen and we will rock. And just to end with, like, this is just my start in cinema, and I hope that I get so many opportunities to entertain you. Thank you so much. Absolutely, and congratulations. Very many films coming your way. உங்களுக்கு அதுக்கு அட்வான்ஸா நாங்களே விஷ் பண்றோம். Thank you. எவ்வளவு அழகா பேசுறாங்க. தெரியும்பா, நீங்க மெய் மறந்து பார்த்ததை நான் பார்த்தேன். அடுத்தவங்கள்ட்ட பேசிடலாமா? கண்டிப்பா. ஓகே, உங்களுடைய பெர்மிஷனோட. ஹலோ எவ்ரிவன், நான் மலையாளம் கலந்து தமிழ்ல பேசணும்னு ஆசைப்படுறேன். நீங்க பேசணும்னு ஆசைப்படுறேன், நீங்க என்னன்னா பேசலாம். ஆனால் ஹார்ட் ரேட்டு ஜில்னு போயிட்டு இருக்கு. பட் டு சே தட் இது அருண் சார் 10 வருஷமான மனசுக்குள்ள பிரிக்கி வச்ச ஒரு விஷயம். இது விஜய் சார் 25 இயர்ஸ் ஆகிட்டு பில்ட் பண்ணியிருக்க ஒரு லெகசி. இது ஒவ்வொரு காஸ்டும் க்ரூவும் வருஷங்களால் பில்ட் பண்ணிய ஒரு எக்ஸ்பர்டீஸ், கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கிற பர்ஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கிற கிராஃப்ட். ஷெல்லி சார் ஆயாலும் எவ்ரி சிங்கிள் ஏடி, மற்ற ஏடிஸ், உன் லைட்டிங், உன் கேரவான் ஆன வர. ஸோ எவ்ரி சிங்கிள் பர்சன் இன் திஸ் ரூம் இஸ் மோர் டிசர்விங் டு ஸ்டாண்ட் ஆன் தி ஸ்டேஜ் than me. I want to acknowledge that, and I want to thank all of you for this opportunity. Thank you so much. Thank you so much. Thank you. Rani, what do you have to say? எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப நன்றி படுறேன். நான் சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னையும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக மதிச்சு இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். விஜய் சார், உங்களோட மியூசிக் வந்து வளரும் போது லைஃப்பில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான தருணங்களுக்கு சவுண்ட் ட்ராக்காக இருந்திருக்கு. உங்களோட படம் வந்து கூட என்டர்டெயினும் பண்ணியிருக்கு, இன்ஸ்பயரும் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களோட 25th படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப நன்றியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. அருண் சார், உங்களோட அருவி படம் வந்து ஆடியன்ஸையும் சரி இண்டஸ்ட்ரியும் சரி நிறுத்தி திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் பீயிங் ஹியர், ஃபார் ஹேவிங் மீ. ஐ ரியலி விஷ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமா உலகத்தில் அடியெடுத்து வைத்த ஆண்டு இந்த உலகத்தில் அடியெடுத்து வச்சவர் தான் விஜய் ஆண்டனி. அவர் ஏப்ரலில் சினிமாவுக்கு வந்தார், ஒரு ஜூலையில் இந்த உலகத்தில் அடியெடுத்து வைத்தார். கரெக்டாக 30 ஆண்டுகளில் இசையமைப்பாளர், 37வது ஆண்டு கதாநாயகன். இன்றைக்கி 25 திரைப்படங்களை நிறைவு பண்ணியிருக்காருன்னா அது சாதாரண சாதனை இல்லை, நிஜமாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா விஜய் ஆண்டனியுடைய உழைப்பு மட்டுமே. அவரை பொறுத்த வரைக்கும் நன்றி. அவங்களாவது கைத்தட்டினாங்க, அதுக்காக நன்றி. ஏன்னா ஒருத்தரை பாராட்டும் போது நீங்கள் கைத்தட்டுறது என்னென்னா என்னை உற்சாகப்படுத்துறதுக்கு இல்லை, யாரை நான் பாராட்டுகிறேனோ அவர் அதுக்கு உரியவர் அப்படின்றத உறுதிப்படுத்துறது தான். அப்போவாது கைத்தட்டணுமா இல்லையா? சார், அவங்க வந்ததுலேருந்து கை தட்டிட்டு மட்டும்தான் சார் இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பல இசையமைப்பாளர்கிட்ட இசையை கற்றுக்கிட்டு வரல, இசையமைப்பாளர் ஆனார்.
நடிப்பு பயிற்சிக்கெல்லாம் போய் நடிகரால ஆனால் நடிகரானார். இது எல்லாத்துலேயுமே சாதனை. அதாவது ஒரு இசையமைப்பாளராக சாதாரணமாக நிற்கலை, பல வெற்றி பாடல்களை கொடுத்துருக்காரு. ஒரு நடிகராக பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் தான் ஒரு நல்ல இயக்குனர் என்பதையும் நிரூபித்திருக்கிறார். இப்படி பல தளங்களில் வெற்றி பெறுவது அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அதையெல்லாம் சாதிக்கிறதுக்கு அவருக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் சொன்னார்ல இப்போ, அது மாதிரி எந்த விஷயமானாலும் அதை முனைப்போடு செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்ற அந்த உழைப்பு தான். அந்த உழைப்பு தான் அவரை பார்க்கும்போது நிஜமாகவே பிரமிக்க வைக்கிறது. விஜய் ஆண்டனி மாதிரி விமர்சனங்களை எதிர்கொண்டு வந்தவர்கள் வந்து ரொம்ப சொற்பமாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு விமர்சனங்களை எதிர்கொண்டவர் அவர். பல பேர் அவர்கிட்ட நேரடியாகவே உங்களுக்கு நடிக்க வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள பார்த்து ஆத்திரப்பட்டதே இல்லை விஜய் ஆண்டனி. நான் நடிப்பேன் உங்கள்கிட்ட எப்போ சொன்னேன், நான் நல்ல நடிகர் உங்கள்கிட்ட எப்போ சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவர் நல்ல நடிகர் என்பதை அவங்க வாயாலேயே ஒரு காலகட்டத்தில் சொல்ல வைத்தது தான் அவருடைய சாமர்த்தியமாக நான் பார்க்குறேன். அதுதானே ஒருத்தருக்கு பதிலாக இருக்கணும். நான் வந்து நல்ல நடிகன் சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட நீ என்ன நல்ல நடிகன் உன்னை சொல்ல வைக்கிறேன்றது இருக்குல்ல, அந்த கன்விக்ஷன் இருக்குல்ல, அந்த கன்விக்ஷன் தான் ரொம்ப பாராட்டு. இது மாதிரி விஷயத்தை தான் நம்ம வந்து ஒரு, அதாவது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னா, விஜய் ஆண்டனி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரோ அதை செய்யணும். அதுதான் முக்கியம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய 25வது படத்தை மிக அழகான ஒரு நல்ல ஒரு இயக்குனர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அருண் பிரபு வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா தன்னுடைய முதல் படத்திலேயே தான் யார் அப்படின்ற முத்திரையை அழுத்தமாக பதித்த இயக்குனர் வந்து அருண் பிரபு. இந்த மேடை வந்து எனக்கு ஒரு வகையில் சொந்தமான மேடை. என்னென்னா, நான் விஜய் ஆண்டனி ஃபங்க்ஷனில் முதல் முறையாக பேசியது சலீம் விழாவில். சலீம் படத்தை இயக்கியவர் பாரதி ராஜா என்ற பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர். அந்த படத்துக்கு நிர்மல்குமார்னு பேர் வச்சுருந்தார் அவர். அதுக்கு ஒரிஜினல் பேர் வேறு. அவர் அந்த படத்தை இயக்குனர் அப்படின்றனால அந்த மேடைக்கு வந்தேன். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் என்னுடைய கனெக்ஷன் என்னென்னா, எங்களுடைய படத்தில் நடித்த கண்ணன் வந்து இந்த படத்தில் காதல் ஓவியம் படத்தினுடைய கதாநாயகனான கண்ணன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வச்சுருக்கார். அதனால் இந்த படத்தோடு எனக்கு ஒரு தொடர்பு உண்டு. என் ஆஃபீஸ்லேருந்து நான் வெளில கிளம்பி வரும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க எங்கள் ஆஃபீஸில். என்ன சார் வேறு ஏதாவது இன்டர்வியூவா, இன்றைக்கி மதியம் ஒரு இன்டர்வியூ இருக்குது, திரும்ப ஒரு இன்டர்வியூ பண்ண போகிறேன். நான் இல்லை விஜய் ஆண்டனியுடைய வெற்றி திருமகன் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு. சார் அந்த படத்துடைய பேர் சக்தி திருமகன்னார். என்னை பொறுத்தவரை விஜய் ஆண்டனியை நான் வெற்றி திருமகனாக தான் பார்க்குறேன். வாழ்த்துக்கள் விஜய் ஆண்டனி, நன்றி. இந்த விழாவோட ஹீரோ மிஸ்டர் விஜய் ஆண்டனி சார், குட் ஈவினிங் சார். டைரக்டர் அருண் பிரபு சார், உங்களை பற்றி வந்து சார் வந்து இன்டர்வியூவில் சொன்னப்போ தான் நான் உங்களை பற்றி கேட்டிருக்கேன். நான் உங்களை பார்த்ததில்லை, இங்கே தான் பார்க்குறேன். சார் வந்து உங்களை பயங்கரமாக ரசிப்பார். அந்த இன்டர்வியூலேயே அவர் சொல்லியிருப்பார், நீங்கள் ஸ்டூடெண்ட் மாதிரியே பேசுவீங்க அப்படின்னு சொல்லுவார். பட் உண்மையில நீங்கள் அப்படி தான் சார் நடந்துக்கிறீங்க. அண்ட் அடுத்தது வந்து சக்தி திருமகன் பற்றி பேச வரேன். இந்த டைட்டில் வந்து யார் டிசைட் பண்ணாங்க சார்? நீங்கள் தான் பண்ணீங்களா? சூப்பர் சார். அது ஆக்சுவலி வந்துட்டு சக்தி திருமகன் வந்து ஆப்டான வேர்டு வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு தான் பொருந்தும். சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். த ஹோல் இண்டஸ்ட்ரி வந்து திஸ் கிரெடிட் அவார்ட் இட்ஸ் கோஸ் டு ஒன்லி ஃபார் யூ ஒன்லி விஜய் ஆண்டனி சார். அண்ட் என்ன சொல்கிறதுன்னா, எங்கேயோ வந்து நீங்கள் நாகர்கோயிலில் படித்து வளர்ந்து சென்னைக்கு வந்து தமிழ் அந்த இண்டஸ்ட்ரியில் வரணும்னு ஆசைப்பட்டு, அது எப்படி சார் அது நீங்கள் சவுண்ட் இன்ஜினியராக இருந்து அடுத்தது அப்படியே ஒரு ஆக்டர் ஆகி மியூசிக் டைரக்டர் ஆகி அப்புறம் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு சிம்மாசனத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? இதில் எவ்வளோ பேருக்கு லைஃப் கொடுக்குறீங்க தெரியுமா சார்? இதில் எவ்வளோ பேரோட லைஃப் அடங்கியிருக்கு தெரியுமா? எங்கெங்கேயோ இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து ஒளியேற்றி வச்சிட்ருக்கிறீங்க. நீங்கள் வந்து இது நிறைய பண்ணணும். இது அவங்கவுங்க ஃபேமிலிக்கு இது வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்க்குறப்ப இந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் அந்த கம்பெனிலேருந்து மூவிஸ் வரப்பெல்லாம் நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போய் பார்ப்போம். அது வந்து ஒரு ஸ்பெஷலான மூவியாக இருக்கும். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி சாரோட படம் வெளியே வந்தாலே ஒரு வித்தியாசமாக இருக்கும். நிறைய படம் சொல்லலாம், சொல்லாமலே அந்த மாதிரி அவர் சார் வந்து நிறைய வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார் புது டைரக்டர்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து நான் உங்களுடைய பேனராக தான் சார் அதை பார்க்குறேன். விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் அப்படின்றது வந்து நிறைய பேரோட வாழ்க்கை உருவாகுது, நிறைய டைரக்டர்ஸ் உருவாகிறாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் உருவாகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற கட்டத்தில் வந்து தயாரிப்பாளர்கள் வந்துட்டு இந்த ஸ்டார் காஸ்ட் போட்டால் தான் வந்துட்டு நம்ம சம்பாதிக்க முடியும், இந்த டைரக்டரை போட்டால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இருக்கிற அந்த ஓட்டப்பந்தயத்தில்
நீங்கள் வந்து எட்ரா வண்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேரக்டரும் உருவாக்குறீங்க பார்த்தீங்களா. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ விஜய் ஆண்டனி சார். சீரியஸ்லி இந்த டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் இங்கே இருக்கிற அவங்க சார்பாக வந்துட்டு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் இது அவங்கவுங்க ஃபேமிலிக்கு அது கொடுக்குற சந்தோஷம், அது அவங்களோட வாழ்க்கை. அண்ட் நிறைய ஹீரோயின்ஸ் 2 பேருமே ரொம்ப அழகாக இருக்கீங்க. சீரியஸ்லி யூ போத் ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல். அண்ட் நீங்கள் எப்பவுமே சாருக்கு வந்து லைஃப் லாங் கடமைப்பட்டிருக்கணும். பிகாஸ் விஜய் ஆண்டனி சாரோடைய பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது வந்து யுவர் பிளெஸ்ஸிங். சார் நீங்கள் நான் ஹீரோயினாக பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு ஃபீல்டில் வந்துருக்கீங்க. ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் கேரக்டராக வந்து நான் நிறைய படம் பண்ணணும். அண்ட் சார் வந்துட்டு இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க என்ன படம் பண்ணியிருக்காங்க, அவங்க பாஸ்ட் என்ன, ஹிஸ்ட்ரி என்ன, சரித்திரம் என்னன்னு தெரிஞ்சு தான் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற இந்த தருணத்தில், இந்த காலகட்டத்தில் போடுறா பார்க்கலாம் வரட்டுண்டா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கறதுல வந்து வள்ளல் எங்கள் விஜய் ஆண்டனி சார். ஸோ இந்த மாதிரி மனசு எவ்வளோ பேருக்கு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து விதிவிலக்காக இருக்கிறது எங்கள் விஜய் ஆண்டனி சார் தான். சார் உங்ககிட்ட வந்து ஜென்டில்மேன், ஹம்பிள்னஸ் அண்ட் சக்ஸஸ் உங்கள் கூடவே பிறந்தது சார். ஸோ இது எப்பவுமே உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் பல வெற்றி படங்களை கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் யோர் ஜில் ஜில் சாங் நீங்கள் சூப்பராக பண்ணீங்க சார். எனக்கு உங்களுடைய நக சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த முருகர் சாங் அந்த எப்படி சக்ஸஸாக ஓடிச்சோ இந்த சாங்கை அதே ஹிட் அண்ட் அதே சக்ஸஸ் கொடுக்கும். யூ ஜஸ்ட் நோட் மை வேர்ட், திஸ் சாங் வில் பி அ சூப்பர் டூப்பர் ஹிட் இன் திஸ் மூவி. அண்ட் யோர் மியூசிக் வாஸ் ஆசம் சார் இன் திஸ் மூவி. அண்ட் அடுத்த ஒரு சிங்கர் வந்து உருவாயிருக்காரு விஜய் ஆண்டனி சார் மூலியமா. தேங்க்யூ சார். இப்படி நீங்கள் பல பேரை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறீங்க சார். நீங்கள் வந்து ஒரு தாயா தந்தையா எல்லாத்துக்கும் உருவாக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். சக்தி திருமகன் இது ரியலாகவே ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்ப்பீங்க. நீங்கள் 25th 50th 100 நீங்கள் நிறைய படங்கள் பண்ணிகிட்டே போகணும் சார். தேங்க்யூ ஸோ மச் மேடம். சூப்பர். நீங்கள் இவ்வளோ பேசுறீங்க எனக்கு இன்னைக்கு தான் மேம் தெரியும். அவங்க சுந்தரா டிராவல்ஸ் படத்துல இவ்வளோ டைலாக் இல்லை அவங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து கொஞ்ச பேசிட்டாங்க. நேரம் எனக்கே பதட்டம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டேஜ் அவங்க எடுத்துப்பாங்களோ தொகுப்பாளரா மாறிடுவாங்களோன்னு நினைச்சேன். ரொம்ப நல்லா பண்றாங்க. ஆமா சூப்பர் மேம். மனசில் இருக்கிறது சொல்லணும். ஆமா. அண்ட் சசி சார் சொல்லணும். விஜய் ஆண்டனி சாரோடைய ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு பிச்சைக்காரன் ஒரு சக்ஸஸ் மூவி அவர் லைஃப்பில் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய பேர் வந்து சார் நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி நிறைய உங்களை பற்றி கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த விஷயத்தில் சேம் தேங்க்ஸ் நானும் சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்க்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு. செலிப்ரேட்டிங் விஜய் ஆண்டனி சார். ஹீ இஸ் அ மேன் டு பி செலிப்ரேட்டட் எவ்ரி டே. ஸோ 25th சில்வர் ஜூப்ளி ஃபிலிம் சார். கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும். ட்ரெய்லர் பார்த்தேன், வெரி ப்ராமிசிங் பொலிட்டிக்கல் த்ரில்லர். லைக் மேம் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய டேலண்ட்ஸை நீங்கள் வந்து டெபியூவாக இருந்தாலும் சரி, படம் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஜஸ்ட் அவங்க டேலண்ட்டை மட்டும் நம்பி நீங்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஃபார் தட் அதில் எனக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க அண்ணாதுரையில். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ வில் பி ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தேட். அண்ட் சக்தி திருமகன் வந்து ஒரு ஃபேன் கேர்லாக நான் ஒன்று சொல்லணும். September 19th என் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகும். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மேடம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆல் த பெஸ்ட் டு த என்டையர் டீம். அருண் சார், ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது சின்ன வயசுலேருந்தே சாரை பார்த்து பார்த்து வளர்ந்தவன் நான். அண்ட் அப்படிப்பட்ட ஈவெண்ட்டில் சும்மா பின்னாடி கூட இல்லாமல் இந்த மாதிரி நேரில் ஸ்டேஜில் வந்து பேச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்குன்னா ஐம் ரியலி தேங்க்ஃபுல். அண்ட் அதே மாதிரி சார் சக்தி சார் அருண் பிரபு சார், நான் வந்து உங்கள் கூட எத்தனையோ தருணங்களில் பேசியிருக்கேன், பார்த்துருக்கேன். பட் நான் மொதல் வாட்டி படம் பார்த்து சார் என்ன சார் பண்ணியிருக்கீங்கன்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டேன். நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரில. நான் கேட்டதை வச்சு என்னுடைய நல்ல படம் நல்லா இருக்குன்றானா நல்லா இல்லைன்றானா என்ன சொல்கிறான், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டு போகணும். ஏன்னா சார் வந்து ரொம்ப அமைதியானவர். நீங்கள் பேசுறீங்க பார்க்க மாட்டீங்க, கத்தி பார்க்க மாட்டீங்க. என்ன மாதிரி நான் தான் சொன்னேன், அப்பவே சொன்னேன். அந்த மாதிரிப்பட்ட ஒரு மனுஷன். இந்த ஃபயர்லாம் சுத்தமாக இல்லை, ரொம்ப அமைதியான ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இப்படிப்பட்ட ஒரு அவுட்புட்டை கொடுத்தாரு அப்படின்ற போது எனக்கு மைண்டே கொஞ்சம் ஒரு மாதிரி வெடிச்சது ஒரு செகண்ட். ஆமாம், ஏதோ ஒன்று ஆச்சு மண்டேக்கு. அண்ட் அதுக்கு வந்து உங்கள் பின்னாடி இருக்கிற டீம் ஷலி சார் அண்ட் என்டையர் எடிட் டீம். அவர் ரூம் வச்சுருப்பார் நம்ம ஆஃபீஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூமு. அந்த ரூமுக்கு வெளியே வந்து எல்லோரும் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. சாதாரணமாக ஒரு ரொம்ப ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும், ஆக்டிவாக.
ஆனால் அந்த ரூம்குள்ளே போகும்போது ஏதோ ஒரு ஆசிரமத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். 5 பேர் அந்த ரூம்குள்ளே போனாலே 10 கண்கள் உங்களை பார்க்கும். இவன் யாரா தேவையில்லாமல் நம்ம இடத்துக்குள்ளே வரான், நம்ம ஆசிரமத்துக்குள்ளே என்ட்ரா வர்றது நம்ம ஆசிரமத்துக்கு 10 கண் அப்படியே பார்க்கும். சரி ஓகே, அந்த இடத்த புரிஞ்சுட்டு நான் வெளியே வருவேன். பட் ஜென்ரலாகவே சார் உங்கள் அருவி வாழ் இந்த 2 படத்துக்கும் நான் ரொம்ப பெரிய ஃபேன். அருவி படத்தை நான் ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தேன், வாழ் படத்தை வந்து நான் போன வருஷம் பார்த்தேன். அண்ட் எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி மண்டகோளாறு பண்ணி விட்டுருச்சு அந்த 2 படமும், இந்த நல்ல விதத்தில். அண்ட் ஐம் ரியலி கிளாட் தட் இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் நடந்திருக்குன்னு. அண்ட் அதே மாதிரி விஜயாண்டி சார் பற்றி சொல்லணுன்னா பேசலாம். ஒரு இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் ரொம்ப புதுசு, ஒரு 5 வருஷமாக தான் நான் இருக்கேன். அதுவும் சார் கூட வேலை செஞ்சு ஒரு ஐடியா ஆரம்பிச்சு. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களில் இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் பார்க்குறேன். எத்தனை பேர் ஒரு படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற லைட்மேன் டீம் பீப்புள் எல்லாருக்கும் டேட்டாக செட்டில் பண்ணுறது போகிறது வருது. ஒரு படத்தை கொண்டு வரது ஒரு சாதாரண விஷயம் இல்லைன்ற விஷயம் நான் இப்போ ஆஃப்லைட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு வரும்போது சரி ஓகே ரொம்ப ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டி தான் போல இருக்குது, எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் உள்ளே வந்து பின்னாடி பார்க்கும்போது தான் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கூட கிடைக்கல, எத்தனை பேர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அப்படிப்பட்ட அத்தனை பேர் அத்தனை படங்களை கஷ்டப்பட்டும் அது வெளியே வராமல் இல்லை ஒழுங்காக அது மக்கள்கிட்ட போய் சேராமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் விஜய் சாரை பார்க்கும்போது அது எப்படி இத்தனை வருஷமாக இம்பெக்கபிளாக 25 படங்களுக்கு அவர் தொடர்ந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் பார்க்கும்போது அதை ரொம்ப ரசித்தேன். ஏன்னா அவர் வந்து அவர் படத்தை ஒரு விஷயம் சொல்லுவார், நீங்கள் ஒரு படத்தை வந்து ஒரு பொருள் ரீதியாக ஒரு பொருளாக பார்ப்பீங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரு படம்ன்றது ஒரு குழந்தை, அது 9 மாதம் சுமந்து பார்த்துக்கிற டேரக்டர் தான் அம்மா அப்படின்ற போது நீங்கள் ஒரு படத்தை அப்படி ஈஸியாக விட்டுற முடியாது. அது அவர் பார்த்துக்கிற விதம் கூட ஒரு தகப்பனா ஒரு அம்மாவாக எப்படி ஒரு குழந்தைய பார்த்துப்பாங்களோ அப்படி பார்த்துக்கிற விதம். அண்ட் அதே மாதிரியான ஒரு கவனிப்பும் அவர் டெக்னீஷியன்ஸ்க்கும் அவர் டேரக்டருக்கும் எல்லாருக்கும் கொடுப்பாரு. எல்லாரும் எக்காரணத்து கொண்டும் எப்படி சொல்கிறது ப்ரெஷரைஸ்டாக ஃபீல் ஆகாமல் 1000 தான் இருந்தாலும் 1000 பிரச்சனையாக இருந்தாலும் அவர் முதல்ல சம்மந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் ஷூட்டிங் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் வந்து இந்த காலத்தில் எத்தனை பேர் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அண்ட் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷனில் நான் வந்து இணைஞ்சு ஒர்க் பண்ணுறேன், அவங்களும் எனக்கு சேர்ந்து படம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் இதே மாதிரி கூட நிறைய படங்களில் இணைந்து வேலை செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் சக்தி திருமகன் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த படம். நான் அப்போ பார்த்ததே ரஃபான கட்டை பார்த்தே நான் அந்தளவுக்கு அமேஸான ஒரு படம். இப்போ முழுசாக வந்து நிற்கும் போது எப்படி பதறி அடித்து ஆடியன்ஸை வந்து வைக்க போகுதுன்னு தெரில. ஐம் ரியலி அவைட்டிங் தட் மூமெண்ட். அண்ட் ஒன்ஸ் அகெயின் டு என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களுமே இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதை தாண்டி ஃபாத்திமா விஜய் ஆண்டனி கம்பெனி, விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் அண்ட் மீரா விஜய் ஆண்டனி பிரசன்ஸ் அடுத்ததாக உங்களுடைய படம் பூக்கியம் எங்களுக்காக காத்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்காகவும் நாங்கள் வெறித்தனமாக வெயிட்டிங். பெஸ்ட் விஷஸ் ஃபார் தட் அஸ் வெல். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.